அப்ப கேட்டதுக்கு தான் குடுக்கல. இப்பயாச்சும் பட்டி பிடிச்சிட்டு மாமா தானே ஒரு முத்தம் கொடுத்தா இல்ல? மாமா நான் சென்று பரமனை கண்டு பாசிபதை கண்ணை பெற்றும் வர வரையில் என் இன்பத்தில் சிறிதளவு கூட சிற்றின்பத்தில் என் மனமான ஈடுபடாது. மாமாவா நானு? மாமா என்றா கூட பரவாயில்ல. நான் சென்று பாசிபத உருவம் பெண் உருவம் அதனாலே பாசிபத கண்ணை பெற்று வந்தே மாமா உனக்கு ஒரு முத்தம் தான் 1000 முத்தம் கொடுக்குறேன். நீ பாசுபத கண்ணை பெற்று வரும்போதெல்லாம் நான் எப்படி இருப்பேன்? இந்த உருவத்தில் இருக்க முடியுமா? மாமா கோபால கண்ணா இருப்பியா? கோபால கண்ணனாகத்தான் இருக்க முடியும். இந்த மோகினி உருவத்தில் இருக்க முடியுமா? எடுத்த உருவத்துக்கு ஒரே ஒரு முத்தம் ஒண்ணு கூட கிடையாது மாமா. கிடையாதா? முடியாது மாமா. தர முடியாதா? இந்த தவவேடத்தோடு உனக்கு முத்தம் தர நான் முடியாது. முடியாதா? ஆமா தரமாட்டேன். போய் அதாவது அத்தலாங்கிறாங்க பாரு, ருக்கு இருக்காங்க, ராதா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் அம்மா எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் பட்ட இருக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டுமா? போய் வாங்கிக்கோ. நீ கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாது. போய் வாயா. போய் வரட்டுமா? போய் வரட்டுமா? போய் வா. சீக்கிரமாக சென்று பரம கடவுளை நோக்கி கைலங்கிற்கு சென்று இந்த தவவேடத்தோடு எப்படி தபம் செய்யும் தெரியுமா? எப்படி உனக்கு உரைத்தார்கள்? ஒரு காலை கைலங்கிரி மீது ஊன்றி மறுகாலை ஆகாயத்திரமாக தூக்கி சிவாய என்ற நம் மந்திரத்தை உச்சரித்து பரமனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பாசுபத கணையை பெற்று வரணும். சென்று வரட்டுமா? அடுத்த வனம் என்ன வனம் தெரியுமா? அடுத்த வனம், இதற்கு அடுத்த வனம் பேரண்ட வனம். சரி, இந்த பேரண்ட வனத்திலே இப்பொழுது நான் செய்த மாளிகையை விட நான் வரமாட்டாங்க. இதை விட வேற மாதிரி இருக்கும் மாளிகை எல்லாம் விசித்திரங்களாக இருக்கும், பார்ப்பதற்கே விசித்திரமாக இருக்கும். அது எல்லாம் கடந்து செல்லணும். அப்படியா? ஆமா, அப்படியே நேர கைலங்கிற்கு போயிட்டு போறேன். உன்னுடைய அருள் இருந்தால் மாமா எப்படிப்பட்ட மாளிகையும் தாண்டி நான் சென்று வருவேன் மாமா. அப்படியா? சென்று வரையா? வேற எந்த இடத்துக்கு கடக்கணும்? போய் வா மாமா. கடக்கணும். போய் வா.